அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போகிறோம். செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம், மகாலய அமாவாசை, இந்த இரண்டுமே ஒரே நாளில் வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசையும் ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஆனால் சூரிய கிரகணம் அன்னைக்கு மகாலய அமாவாசையும் இணைந்து வர்றதுனால நம்ம முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கிரகணம் அப்படிங்கிறது அறிவியல்ல மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுதுங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என வருடத்துக்கு 4 இல்லைனா 5 கிரகணங்கள் நிகழுங்க. கிரகணம் நிகழக்கூடிய சமயத்தில் எல்லா கோவில்களுடைய நடையும் சாத்தப்பட்டிருக்கும். கிரகண காலத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சமயத்தில் மந்திர ஜபம் செய்வது ரொம்பவே சிறப்பான ஒன்றா பார்க்கப்படுது. கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யலாம், எவற்றையெல்லாம் செய்யாமல் தவிர்க்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் சாஸ்திரங்கள்லையும் சொல்லியிருக்காங்க. இவற்றை முறையாக நம்ம பின்பற்றுவதால் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியுங்க. இந்த வருஷம் கடைசி கிரகணமாக சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்கு. அன்றைய தினம் மகாலய அமாவாசை. இதில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஆண்டில் இரவு பகல் இரண்டுமே சமமாக இருக்கக்கூடிய நாள் தான் செப்டம்பர் 21. இதனால் அன்றைய தினம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடக்கும்போது பிறை வடிவில் சூரியனை காண முடியும். இந்த நாளில் சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசையும் வர்றது இன்னொரு சிறப்பான ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுதுங்க. கிரகணத்தன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா, எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும், இந்த நாளில் என்ன நம்ம செய்யறதை தவிர்க்கணும், இது போன்ற பல கேள்விகள் பலருக்குமே இருக்கும். செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 10:59 தொடங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலையில் 3:23 வரை கிரகணம் தொடர இருக்குங்க. நள்ளிரவு 1:11 கிரகணம் உச்சமடையும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதுனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் இருக்கிறவங்களால பார்க்க முடியாதாம். அதனால் மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கிறவங்க செப்டம்பர் 21ஆம் தேதி காலை சூரிய உதயத்துக்கு அப்புறம் காலை 6 மணியில இருந்து 11 மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இரவு 9:30 முன்னதாக விரதத்தை நிறைவு செய்துவிடணும். அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரி பண்டிகையும் தொடங்குது. இதனால் கொலு வைக்கும் சிலருக்கு அமாவாசை அன்னைக்கே சில பொம்மைகளை எடுத்து வைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கும். ஆனால் அமாவாசை அன்னைக்கு இரவு சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதுனால அன்றைய தினம் கொலு பொம்மைகள் அடுக்குவதை தவிர்க்கணுங்க. செப்டம்பர் 22ஆம் தேதி காலை கிரகணம் நிறைவடைந்ததும் மஞ்சள் இல்லைனா கல்லுப்பு கலந்த நீரில் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சு வழக்கமாக செய்ய வேண்டிய பூஜைகளை எல்லாம் நிறைவு செஞ்ச பின்னாடி கொலு படிகளை அடுக்கி அதன் பிறகு பொம்மைகளை வைக்கணுங்க. செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலையிலேயே அமாவாசை திதியும் நிறைவடையுது. அதனால் சூரிய கிரகணம் நிகழும் செப்டம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு இரவுலையும் பகல்லையும் மந்திர ஜபம் செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணம் நிகழும் நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி நம்முடைய கோரிக்கைகளை ஒரு பேப்பரில் எழுதி அதை விரைவில் நிறைவேற வேண்டும் அப்படின்னு வேண்டியும் கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்கள்.